வணக்கம் மக்களே. சிவகீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 6-10 வரை சூதமுனிவர் நமக்கு கூறியுள்ள கருத்துக்களை இங்கு காணலாம். சூதபுத்திரருக்கு சிவகீதையை உபதேசித்த வியாச பகவான் இந்த சிவகீதையை அவ்வளவு சாதாரணமாக மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது. அப்படி உபதேசித்தால் தேவர்களுக்கு கலக்கம் ஏற்படும், அவர்கள் சபிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த சிவகீதை ஒரு உயர்ந்த ஞான பொக்கிஷம். இதை யாருக்குமே கொடுக்கக்கூடாது என்று பொருள் கொள்ளக்கூடாது. தகாதவர்களிடம் கொடுத்தால் அது விபரீத பலனை கொடுத்துவிடும். இதனால்தான் வியாச பகவான் இவ்வாறு கூறியுள்ளார். எனவே சூதமுனிவர் தம்மிடம் வந்து விருப்பத்தோடு கேட்கும் மகரிஷிகளுக்கு அவர்கள் ஞானவான்கள் என்பதால் சிவகீதையை உபதேசிக்க முன் வந்திருக்கிறார் எனலாம். மேலும் சூதமாமுனிவர் வேதவியாச பகவானை நோக்கி, மகரிஷியே, ஏன் எல்லா தேவர்களுக்கும் கோபம் வர வேண்டும்? ஏன் அவர்கள் சபிக்க வேண்டும்? காரணம் என்ன என்று கேட்டார். அதாவது சிவகீதை ஞானத்தை உபதேசிக்கும் ஞான நூல். அதை உபதேசிப்பவர் மற்றும் கேட்பவர்களைக் கண்டு தேவர்கள் கலக்கமடைய வேண்டிய காரணம் என்ன என்று சூதமுனிவர் தம் குரு வியாசரிடம் கேட்கிறார். வேதவியாசர் சூதபுத்திரரிடம் தேவர்களுக்கு ஏற்படும் கோபம் பற்றியும் சிவகீதைக்கும் தேவர்களுக்கும் சம்பந்தம் எப்படி என்பதை பற்றியும் பின்வருமாறு கூறத் தொடங்குகிறார். காமதேனு பசு நாம் அறிந்ததுதான். அந்த காமதேனு பசுவை போன்றவர்கள் இல்லறவாசிகள் மற்றும் வேதம் ஓதுபவர்கள். அதாவது இந்த பூவுலகில் வசிக்கும் இல்லறவாசிகள் மற்றும் வேதம் ஓதுபவர்கள் தினமும் அக்னிஹோத்திரம் செய்பவர்களாய் இருப்பதால் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு இவர்களே எல்லா தேவைகளான பலன்களையும் நன்மைகளையும் வழங்கும் காமதேனு பசுவை போன்றவர்கள். தேவர்களுக்கு விருப்பமான குடிக்கின்ற பானங்களாலும் உணவானாலும் எதுவுமே இங்கு பூமியில் ஹோமம் செய்வதால் தான் தேவர்களுக்கு போய் சேரும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை உண்டு. மழைக்கு தெய்வம் இந்திரர். மழை நல்லபடியாக பெய்தால்தான் பூமியில் பயிர் பச்சைகள் வளரும், மக்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும். பசுக்கள் தான் ஹோமத்துக்கு தேவைப்படும் அனைத்தும் தருபவை. பசுக்கள் செழிப்பாக அனைத்தும் தருகின்ற வளமான நாட்டில் பொன் கொழிக்கும். வேதம் ஓதுவார்களும் சிறப்பாக யாகம் முதலானவற்றை செய்வார்கள். அதன் காரணமாக தேவர்களும் செழிப்படைவார்கள். ரகுவம்ச காவியத்தில் திலீபராஜா பூமியில் கிடைத்த பொருட்களை கொண்டு யாகங்கள் செய்து இந்திராதி தேவர்களை மகிழ்வித்தார். இந்திரர் திலீபராஜாவின் தேசத்தில் நல்ல மழையை பொழிவித்து பயிர்கள் நன்கு வளரச் செய்தார். இவ்வாறு இந்திரரும் திலீபரும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு பூமியையும் சொர்க்கலோகத்தையும் காப்பாற்றினார்கள். மனிதர்கள் பசித்தால் உணவு சாப்பிடுகிறார்கள். ஆனால் தேவர்களுக்கான உணவு உண்ணுதல் முறை மனிதர்களைப் போல் அல்ல. இங்கு பூமியில் மனிதர்கள் கொடுக்கும் அவிர்வாகம்தான் தேவர்களுக்கு உணவாக போய் சேரும். அதுதான் அவர்களுக்கு பலம் தரக்கூடியது. உணவு சாப்பிடாத மனிதன் தளர்ந்து போவதைப் போல அவிர்வாகம் கிடைக்காத தேவர்களும் தளர்ந்து போவார்கள். ஓகே மக்களே, சூதமுனிவர் நமக்கு கூறியவற்றை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.